வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியால் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை இல்லாத சூழ்நிலை. 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம். கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம பொதுமக்கள் போராட்டம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து திருநின்றவூர் வரை மீதமுள்ள பணி கடந்த 2022 ரூபாய் 364 கோடி மதிப்பில் துவங்கியது. இதற்காக திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்கலூர் தண்ணீர்குளம் கடந்து செவ்வாய்ப்பேட்டை வேப்பம்பட்டு வழியாக திருநின்றவூர் வரை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொத்தம் 17.5 கிலோமீட்டர் தூரம் அமைய உள்ள இச்சாலையில் 7 இடங்களில் மேம்பாலம் மற்றும் 17 இடங்களில் சிறுபாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2500 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் செவ்வாய்ப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரிய காலனி, சின்ன காலனி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சிறுகடல் போன்ற 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது உடல்களை கொண்டு செல்லும் பாதை இந்த தேசிய சாலையால் அடைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மற்றும் சிறுகடல் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும், எனவே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர். ஆனால் கோரிக்கைகள் எதையும் பரிசீலிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் செவ்வாய்ப்பேட்டை கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும், பள்ளிக்கு செல்பவர்கள், பாலிடெக்னிக் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருப்பதால் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லையில் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.